ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இந்த வீடியோவில் பூலியன் ரோஸ் எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இந்த பூலியன் ரோஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கரெக்டாக பண்ணுங்கள், இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிசைனில் இல்லாமல் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக குட்டியாக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். எண்டிங் பாயிண்டில் மேலேருந்து பஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்தில் மறுபடியும் பஞ்ச் பண்ணி நீடில் வெளியே எடுக்கணும். இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த த்ரெட்டை நீடில் நம்ம வைண்ட் பண்ண போகிறோம், சுற்ற போகிறோம். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த டைரெக்ஷன்லேயும் நீங்கள் சுற்றலாம். கவுண்டிங்ஸை கரெக்டாக எண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு குட்டி லைன் தான், இதுக்கு ஒரு 10 கவுண்டிங்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் போடுங்க, அது கரெக்டாக இருக்கா, ரஃப் கிளாத்லேயே போடுங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எந்த அளவு கரெக்டாக வந்துச்சோ அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் நீங்கள் போடலாம். இப்போ நான் 10 போடுறேன். மேக்ஸிமம் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இது போடுறேன். அப்படியே இது கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்படியே நீடில் இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒரு 10 வைண்டிங் இருக்குது. அந்த வைண்டிங்குமே ஊசியோட அந்த காது பகுதி வழியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பொறுமையாக எடுங்க. நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த லைனில் கரெக்டாக 10 வைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி த்ரெட் நீடில் கீழே கொண்டு போயிருங்க. இதுதான் பூலியன் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை ரோஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஸில் அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் பெண்டாகி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு லைனில் கரெக்டான அளவு வைண்டிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டிங்கன்னா பெண்டாகி கிடைக்கும். இப்போ நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டிருக்கிறத 14 ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டேன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக வரும். அப்படி அளவு அதிகமாக வரும்போது இந்த பூலியன் ஸ்டிச்சு பெண்டாகி அழகாக ஒரு பெட்டல் ஷேப்பில் ஒரு கர்வ் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் 14 டைம்ஸ் வைண்ட் பண்ணுறேன். வைண்ட் பண்ணிட்டேன். இழுக்கிறத பாருங்கள், பொறுமையாக இழுங்க, ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 அல்லது 10 டைம்ஸ் இந்த மாதிரி பூலியன் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி லாங்காக த்ரெட் எடுக்காதுங்க. இந்த மாதிரி சிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்தே கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கம்மியாகவே த்ரெட் எடுங்க. சில்க் த்ரெட் ஈஸியாகவே சிக்கு விழும். ஸோ கம்மியாகவே லென்த்தாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்டிங் பாயிண்டில் மறுபடியும் நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனை விட நம்ம இப்போ போட்டிருக்கிற அந்த பூலியன் ஸ்டிச் கொஞ்சம் அதிகமாக ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகப்படுத்துறதுனால ஃபைனலாக பார்க்கும்போது பெண்டாகி நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஷேப்பில் நல்ல ஒரு கர்வ் ஷேப்பில் கிடைக்குது. இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது உங்களுக்கு எக்ஸஸாக ஒரு த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கீழ்ப்பக்கமாக இழுத்து விட்டுருங்க. குட்டியாக அதில் ஹோல் இருக்கிறது வழியாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது கீழே போயிடும். இப்போ சூப்பராக ஒரு கர்வ் ஷேப்பில் நம்மளுக்கு பூலியன் ஸ்டிச் கிடச்சிச்சு. இதை தான் நம்ம ரோஸில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒரு டாட் போட்டிருக்கிறேன். அந்த டாட்டை சுற்றி தான் பூலியன் ரோஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த டாட்டை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டு அது 3 பார்ட்ஸாக நான் பிரிச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் நான் 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இதுக்காக ஒரே ஒரு மார்க்கிங்கில் நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துருக்கிறேன். செகண்டு 2வது பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டு
செகண்ட் மார்க்கிங்கில் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் உள் பக்கமாக பண்ணணும். ஏன்னா பெட்டல்ஸ் ஒரு பக்கம் வெளியே ஒரு பக்கம் உள்ள திருகு இதழமைவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கரெக்டாக அதே லைனில் செகண்ட் மார்க்கிங்கில் அந்த சர்க்கிளில் லைனில் போடாமல் கொஞ்சம் உள்பக்கமாக போடணும். அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். இதழ் அப்படி கேப் ஒவ்வொரு இதழுக்கும் இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதழும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா செகண்ட் மார்க்கிங்கை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்துக்கோங்க. இது செகண்ட் மார்க்கிங். அதை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம உள்ளே போட்டிருக்கிற அந்த டாட்லேருந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி ஒன்று உள்ளே ஒன்று வெளியே அந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போது இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீடில் பஞ்ச் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் நீங்கள் வைண்டிங்ஸ் எடுக்கணும். இப்போது நான் ஒரு 12 முறை சுற்றிருக்கேன். ஒரு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை டைட் பண்ணுறேன். அந்த நீடிலோட அந்த காது பகுதியில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறதுனால 12 வைண்டிங். ஸோ அந்த வைண்டிங்கை அந்த காது பகுதியை தாண்டுறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமே ரொம்ப பொறுமையாகவே எடுத்து விடுங்க. இப்போ நீங்கள் த்ரெட் ஒர்க்கில் ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் அப் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பொறுமைங்கிறது வந்திருக்கும். எப்போவுமே நம்ம பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நீட்டாக கிடைக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். இப்போ எண்டிங் பாயிண்டில் மறுபடியும் பஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி பக்கத்தில் என்ன ஸ்டிச் இருந்துச்சுனாலும் அது நம்ம இப்போ போடுற ஸ்டிச்சை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ த்ரெட்டை ஷார்ட்டாக வச்சு எப்போவுமே இடது கையில் அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ளவுஸில் நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரி நீடில் யூஸ் பண்ணி பண்ணுற பீட் ஒர்க்கு, சர்தோசி ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க் எதுனாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஒர்க்கு, பீட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரெண்டாவது இதை பண்ணிங்கன்னா அந்த பீடு சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மறுபடியும் நம்ம செகண்ட் பெட்டல் நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக செகண்ட் மார்க்கிங் உங்களுக்கு இருக்கும். அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்டில் நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்டு மார்க்கிங்கை விட கொஞ்சம் தள்ளி அதுக்கப்புறமா சென்டரில் போட்ட அந்த டாட் வரைக்கும் நீங்கள் பஞ்ச் பண்ணி மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் செகண்ட் மார்க்கிங் வரைக்கும் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே 14 வைண்டிங்ஸ் நீங்கள் கொடுங்க. உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதை விட ஒரு 3 or 4 வைண்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. எவ்வளோ பெண்ட் ஆகி உங்களுக்கு வரணுமோ அதுக்கேற்ற வைண்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இப்போ நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். எண்டிங் வரைக்கும் நீங்கள் நல்லா டைட் பண்ணதுக்கு அப்புறமா எண்டிங் பாயிண்டில் மறுபடியும் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. 2 பெட்டலுமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆன மாதிரி நீட்டாக கிடச்சிருக்கிறது. அடுத்தது தேர்டு பெட்டலுக்காக தேர்டு மார்க்கிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டிங் பாயிண்ட் எதை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கு இன்சைடு, தேர்டு மார்க்கிங்கில் அவுட்டர் ரிங் நம்ம போட்டோம் இல்லையா ஒரு சர்க்கிள், அதில் தேர்டு மார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டிங் பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு பெட்டலோட கொஞ்சம் உள்பக்கமாக அதுக்கும் அப்புறமா நீங்கள் எண்டிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த பூலியன் ஸ்டிச்னாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுப்பீங்க. செகண்டு எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் மறுபடியும் பஞ்ச் பண்ணி வைண்டிங்ஸ் கொடுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது பெட்டல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும்.
அதுக்கப்புறமா 3 பெட்டல்ஸையும் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் சரியாக இல்லாமல் கூட வரலாம். அதை நீங்களே கையால் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 பெட்டல்ஸ் ஒரு லேயரில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெட்டல்ஸ்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் 14 வைண்டிங்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து எந்த அளவு உங்களுக்கு வளைவாக வரணுமோ அதை பொறுத்து நீங்கள் வைண்டிங்ஸும் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் லேயர் நம்ம பண்ணலாம். செகண்ட் லேயரும் இதே மாதிரி இந்த திருகு இதெல்லாமே உள்ள ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவுமே இதே மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயரில் 3 இருக்குன்னா செகண்ட் லேயரில் 5 ஆர் 6 ஆர் 7 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் கரெக்டாக அந்த சர்க்கிளை ஹாஃபாக 6 போர்ஷனாக நீங்கள் பிரிச்சுட்டு அதையும் அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் அந்த மாதிரி வெளிப்பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்பக்கம் முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள், அல்லது உள்பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளிப்பக்கம் முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ செகண்ட் லேயருக்கு உங்களுக்கு ரவுண்டு போட்டு சொல்லி கொடுக்கல, ஏன்னா ஒரு கண் அளவுலையே நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெளிப்பக்கமாக நான் பஞ்ச் பண்ணுறேன். வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணிவிட்டு அதை விட உள்பக்கமாக மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன். எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி, எண்டிங் பாயிண்ட் உள்பக்கம் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மைன்யூட்டான பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வரும். அந்த இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. நல்லா ஷார்ப்பாக டிப் இருக்கிற மாதிரி பென்னை யூஸ் பண்ணுங்கள். அவுட்டர் லேயரில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இன்னர் லேயரில் மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் வெளியே எடுக்கிறேன். பைண்டிங்ஸு ஏற்கனவே கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே 14 கொடுத்துருந்தோம், இப்போது 15 ஆர் 16 கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதை விட பெரிய சைஸில் தான் வரும். அவுட்டர் லேயர் போக போக சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி பெட்டல்ஸோட கவுண்டிங் அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ லேயர் வேணாலும் இந்த ரோஸ்க்கு கொடுக்கலாம். மறுபடியும் செகண்டு பெட்டலுக்காக ஃபஸ்ட்டு பெட்டலோட கொஞ்சம் முன்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அதே அளவு டிஸ்டன்ஸில் பஞ்ச் பண்ணி செகண்ட் பெட்டல் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயரில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான் செகண்ட் லேயரில் பண்ணுறோம். செகண்ட் லேயரில் எண்ணிக்கை மட்டும், கவுண்டிங்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஃபஸ்ட் லேயருக்கு 3 பெட்டல்ஸ் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். செகண்ட் லேயருக்கு ஆட்டோமேட்டிக்காக பெட்டல்ஸ் கவுண்டிங் அதிகமாகும், 5 ஆர் 6 வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே 5 ஆர் 6 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே கரெக்டாக வரும். இப்போது 3 பெட்டல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு பெட்டலும் அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்சைடு வந்து முடிகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்சைடு ஸ்டார்ட் பண்ணி அவுட் சைடு முடிகிற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது 4வது பெட்டல். 4வது பெட்டல் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 5வது பெட்டல் பண்ணும்போது அவுட் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 4வது பெட்டலை விட கொஞ்சம் முன்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு உள்பக்கம் எண்டிங் பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பெட்டலோட இன்சைடு உள்பக்கமாக எண்டிங் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இதுதான் கடைசி பெட்டல். இதை முடிக்கும்போது பாருங்கள் அப்படியே ஒரு ரோஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய லேயர்ஸ் கூட இதில் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 லேயர்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். சென்டரில் உங்களுக்கு கேப் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது பீட்ஸோ அல்லது சீக்வன்ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டுக்கலாம். நான் இப்போது சென்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா லைட்டாக ஒரு கேப் தெரியுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்ச் நாட் தான் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஒரு 5 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி போடுறேன். ரொம்பவே நீட்டான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிருக்கு. ஃபைனலாக ரோஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னும் சூப்பரான பூலியன் பட்டர்ஃப்ளை, பூலியன் ஃப்ளாரு அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம்.
இதுக்கு சூப்பரான ஒரு ரெக்கார்ட் ஒர்க்குமே இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.